ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ எவ்ரி ஒன், வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி பார்க்க போகிறோம். இந்த பயோகிராஃபி, அதாவது அவரை பற்றின ஒரு விஷயம். கணித மேதை ஸ்ரீனிவாசம் ராமானுஜன். நம்ம ரொம்ப ஃபேமஸான நம்பர் இந்தியாவில் இல்லையா? எல்லாருமே கேட்டிருப்போம் இவருடைய பேர். ஸோ அவரை பற்றின ஒரு பயோகிராஃபி தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றின தகவல் தான் இதை. ஸோ இட்ஸ் அ பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அதாவது அவரை பற்றி சொல்லப்படுற விஷயத்தை தான் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். பாடத்துக்குள்ளே போகலாம். The arithmetic class was in progress. The teacher was solving questions on division. அந்த கணித கிளாஸ் வந்து நடந்தது தான். டீச்சரும் வந்து டிவிஷன், அந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அந்த டிவிஷனுக்கான கேள்விகளுக்கான பதில் வந்து எழுதியிருந்தாங்க அந்த கிளாஸ் வகுப்பு ஆசிரியர். ஆன் த பிளாக் போர்ட் வேர் ட்ரான் 3 bananas. அந்த போர்டில் வந்து 3 வாழைப்பழம் வரையப்பட்டிருந்தான். We have 3 bananas, the teacher said, and we have 3 boys. நம்ம கிட்ட 3 வாழைப்பழம் இருக்கு, நம்ம கிட்ட 3 பையன் இருக்காங்க, பசங்க இருக்காங்க. Can you tell me how many each will get? ஒருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு யாராச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. 3 வாழைப்பழம் இருக்கு, 3 பசங்க இருக்காங்க. இதை வந்து மொத்தத்திற்கும் கொடுக்கணும்னா என்ன கிடைக்கும் ஒத்தொத்தருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாரு கேள்வியா இந்த கணித வாத்தியார். A smart boy in the front row replied, each will get one. ஒருத்தரும் அந்த முன்னாடி ரோல இருந்த ஒரு பையன் சொல்றான் ஸ்மார்ட்டா, புத்திசாலித்தனமா, ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வாழைப்பழம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்றான். ரைட், த டீச்சர் செட். ஆமா, கரெக்ட் தான். Now similarly, if 1000 bananas are distributed among 1000 boys, each one will get one. Isn't that so? அதே போல 1000 வாழைப்பழம் இருக்கு, அதை நான் வந்து 1000 பசங்களுக்கு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், விநியோகிக்கிறேன் பண்றேன்னா ஒருத்தருக்கும் ஒண்ணுதானே கிடைக்கும். கரெக்ட் தானே அப்படின்னு கேட்கிறார். While the teacher was explaining, a boy sitting in one corner raised his hand and stood up. இதை வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஓரமா ஒரு கொடியில உட்காந்துருக்கிற ஒரு பையன் வந்து கையை தூக்குறான், ஏதோ சொல்றதுக்காக எழுந்து நிற்கிறான். The teacher stood and waited for the boy to speak. அவர் அந்த பையன் பேசணுங்கிறதுக்காக இந்த டீச்சரும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு வந்து வெயிட் பண்றாரு, என்ன சொல்றான் அந்த பையன் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றாரு. Sir, the boy asked, if no banana is distributed among no one, will everyone still get one banana? யாருக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலுமே ஒருத்தருக்கும் ஒரே ஒரு பனானா கிடைக்குமா, ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயுமே கிடைக்குமா அப்படின்னு இந்த பையன் கேட்கிறான். There was a roar of laughter in the class. ஒரே சிரிப்பு, கிளாஸ் முழுக்க விழுந்து விழுந்து சிரிக்கிறான் அந்த சொன்ன. வாட் அ சில்லி கொஸ்டின் டு ஆஸ்க். என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி இது அப்படிங்கிற போல எல்லாரும் பேசுறாங்க. Quiet, the teacher said loudly and thumped the desk. எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு தட்டுறாரு டெஸ்க் சொல்லிட்டே. There is nothing to laugh at. ஒண்ணுமே இல்லை, இந்த ஒன்றும் சிரிக்கிறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை. I will just explain what he means to say. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, அவன் என்ன சொல்ல வராங்கிறத நான் உங்களுக்கு இப்ப புரிய வைக்கிறேன். For the division of bananas, we divided 3 by 3, saying that each boy will get one banana. இப்ப நம்ம டிவிஷனுக்காக நம்ம என்ன பண்ணோம், வாழைப்பழத்தை வந்து பிரிக்கிறோம். We divided 3 by 3, 3 by 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அதே போல 1000 வாழைப்பழம் 1000 பசங்க இருக்காங்க, அந்த ரெண்டாவது சுச்சுவேஷன் கொடுக்குறாருல்ல. ஸோ we divided 1000 by 1000 to get one. What he is asking is that if 0 banana is divided among 0, will each one will get one. ஒரு வாழைப்பழமும் இல்லை, 0 by 0 டிவைட் பண்ணாலுமே ஒண்ணு கிடைக்குமா, ஒருத்தருக்கும் ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா அப்படிங்கறது அவனோட கேள்வியா இருக்கு. The answer is no. அது பதில் வந்து கிடையாதுதான். Mathematically each will get an infinite number of bananas. ஒருத்தருக்குமே வந்து infinite number of bananas கிடைக்கும். இந்த பாடம் ஆரம்பிக்கிறதே இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அன்லிமிட்டெட், முடிவற்ற அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ the answer is no. Mathematically each will get an infinite number of bananas அப்படிங்கிறத அவர் சொல்லி புரிய வைக்கிறார். Everyone laughed again. எல்லாரும் திருப்பி சிரிக்கிறாங்க. The boys understood the trick. Arithmetic had played upon them.
எல்லாருக்கும் இப்பதான் புரிஞ்சுது மேக்ஸ் வந்து அவங்க மேல எப்படி அந்த அந்த விளையாட்டை வந்து காட்டுறது, என்ன சொல்ல வருதுங்கிறது புரியுது. What they could not understand was why the teacher later complimented the boy who had asked that absurd question. ஏன் அவங்களுக்கு புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ஆசிரியர் ஏன் அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து பாராட்டினாரு. இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூபிட் ஒரு சில்லி கொஷின் கேட்டதுக்கு அப்புறம் ஏன் அதுக்கப்புறம் வந்து அவனை பாராட்டுறாரு. They did not understand why was the teacher later complimented the boy. ஏன் பாராட்டினாங்க இந்த பையனை, இந்த ஒரு முட்டாள்தனமான கேள்விக்கு ஏன் வந்து பாராட்டின. The boy had asked a question that had taken mathematicians several centuries to answer. இந்த பையன் கேட்ட இந்த கேள்வி வந்து பல செஞ்சுரிகள் நூற்றாண்டுகளையும் கடந்துதான் இந்த கணித மேதைகளுக்கே பதில் கிடைச்சதாம். Some mathematicians claim that 0 divided by 0 was 0. சில மேத்தமேட்டிஷியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, 0 வந்து 0வால டிவைட் பண்ணோம்னா பதிலுமே 0 தான் அப்படின்னு சொன்னாங்க. Others claimed it to be unity. It was the Indian mathematician Bhaskara who proved that it is infinity. ஆனா இந்திய கணித மேதையான பாஸ்கரா அப்படிங்கிறவர் தான் அவர் ப்ரூவ் பண்ற 0 by 0 is infinity அப்படின்னு. The boy who asked the intriguing question was Srinivasa Ramanujam. இந்த கேள்வி கேட்டான் இல்லையா, ஒருத்தருக்குமே வந்து இந்த வாழ்ப்பத்தை வந்து டிவைட் பண்ணலைன்னா எல்லாருக்குமே ஒன்னொன்னு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அந்த பையன் எழுப்பினதுக்கு தானே எல்லாருமே சிரிச்சாங்க. இந்த கேள்வியை கேட்டது யாரு அந்த கிளாஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன்கிறவர் தான். Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, he was always ahead of his mathematics teachers. அவர் வளர்ந்த சொந்த ஊரான கும்பகோணமாவே இருக்கட்டும், இல்லாட்டி மேல் படிப்புக்காக கேம்பிரிட்ஜ் அங்க வந்ததாவே இருக்கட்டும், மற்ற கணித ஆசிரியர்கள் பார்க்கறத இவர் கொஞ்சம் முன்னோக்கியே தான் இருந்தார். He was always ahead of his mathematics teachers. அவருடைய சிந்தனை அறிவாற்றல் எல்லாமே வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் அஹெட். மற்றவங்களை கம்பேர் பண்றத ரொம்ப முன்னேற்றம் முன்னோக்கி தான் இருந்தது. ராமானுஜம் வாஸ் born in Erode in Tamil Nadu on December 22nd, 1887. ராமானுஜம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து பிறந்திருக்காரு டிசம்பர் 22 18th century 1887. His father was a petty clerk in a cloth shop. ஒரு பெட்டி கடையில ஒரு துணி கடையில வந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு கிளர்க்கா. From early childhood it was evident that he was a prodigy. சின்ன வயசுல இருந்தே வந்து ரொம்ப புத்திசாலியான குழந்தை. அதாவது சாதாரணமா இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த பையனையும் கம்பேர் பண்ணது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே புத்திசாலித்தனம் தெரிய வர்றதுதான் ப்ராடஜி அப்படின்னு சொல்லுவாங்க. A child who shows a great ability at young age. குழந்தையாக இருக்கும் போதே ஒரு மேதைங்கிறத வந்து நிரூபிக்கிற ஒரு குழந்தையா தான் ஸ்ரீனிவாச ராமானுஜன் இருந்திருக்கார். Senior students used to go to his dingy house to get their difficulties in mathematics solved. ஒரு இருட்டான ஒரு இடம், அதுதான் வந்து டிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்ரீனிவாசன் ராமானுஜனுடைய ரொம்ப பெரிய பசங்க, சீனியரா இருந்தாலுமே அவருடைய இந்த சின்ன வீடு ஒரு இருட்டான ஒரு இடம், டார்க் அண்ட் டர்ட்டி பிளேஸ், ரொம்ப அழுக்காவும் இருட்டாவும் இருக்கிற இடத்துக்கு அவர் வீட்டுல போய் தான் வந்து அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு அவங்க எல்லாருமே இவரோட வீட்டுக்கு தான் போயிருந்திருக்காங்க. At the age of 13, Ramanujam was lent a book on advanced trigonometry written by S.N. Lone. Not only did he master this rather difficult book, but also began his own research. 13 வயசு இருக்கிறத ராமானுஜன் வந்து இந்த ஒரு அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரி புக் எஸ்எல் லோனி எழுதுறத வந்து வாங்கிக்கிறாரு. நாட் ஓன்லி டிட் ஹி அவருக்கு வந்து ஒரு கொடுக்கப்படுது 13 வயசா இருக்கிறத இந்த ஒரு அட்வான்ஸ் டிக்னாமெட்ரி புக்கை வந்து அவர் கொடுக்கப்படுது. அதை மட்டும் அவர் மாஸ்டர் பண்றது மட்டும் இல்லாம சால்வ் பண்றது இல்லாம அவருடைய ஓன் ரிசர்ச்சுமே அவர் ஆரம்பிச்சிடுறார். He came forth with many mathematical theorems and formulae not given in the book, though they had been discovered much earlier by great mathematicians.
நிறைய மேத்தமேட்டிக்ஸ்ல தியரம் கொண்டு வராரு. புது புது ஃபார்முலாலாம் கொண்டு வராங்க. புத்தகத்துல இருக்காத புது ஃபார்முலாலாம் அவர் வந்து formulate பண்றாரு. Though they had not been discovered much earlier by great mathematicians. இதுக்கு முன்னாடியுமே பல கணித மேதைகள் வந்து கண்டுபிடிச்சது முன்னாடியே இவர் வந்து அதை he has found out. The most significant turn came 2 years later. 1 minute. ஒரு முக்கியமான திருப்பு முனையா எப்போ வருது அப்படின்னா 2 வருஷத்துக்கு கழிச்சு when one of his senior, அவரோட சீனியரா இருக்கிற ஒரு பையன், when one of his senior friend showed him the book, a synopsis of elementary results in pure applied mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Carr. For a boy of 16, the title itself must be frightening, but Ramanujam was delighted. He took the book home and began to work on the problems given in it. The book triggered the mathematical genius in him. அவனுடைய சீனியர் வந்து ஒரு பையன் வந்து இந்த புக்கு கொடுக்குறான். A synopsis of elementary results in pure applied mathematics. கிட்டத்தட்ட 4865 ஃபார்முலாவும் தியரமும் கொடுக்கப்படுது, அதை ப்ரூவ் பண்ணாம. 16 வயசா இருக்கிற இந்த பையனுக்கு வந்து இது பயப்பா தெரியல. அவன் வந்து அதை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ப்ராப்ளமா சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். This book triggered the mathematical genius in him. தூண்டப்படுறது, that is called triggered. அவன் உள்ள இருக்கிற இந்த கணித மேதாவித்தனத்தை வந்து தூண்டுற விதமா இந்த புத்தகம் வந்து அவனுக்கு அமையுது. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them. அந்த கணிதத்துல இருக்கிற நிறைய ஐடியாஸ்லாம் வந்து அவனுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. ஒரு வெள்ளம் போல வந்து அப்படியே நிறைய வந்து குவியுது அவன் மைண்ட்ல. பட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு ரைட் ஆல் ஆஃப் தெம் டவுன். ஏன்னா எல்லாத்தையும் நிறைய வருது, அலை மாதிரி கடல் அலையும் இந்த வெள்ளம் போல வந்து வருது தன்னுடைய மைண்டுக்கு. ஆனா எல்லாத்தையும் அவனால எழுத முடியல. He used to do problems on loose sheets of paper or on a slate and jot the result down in notebooks. அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சின்ன பையனா இருக்கிறது ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஒரு ஒத்தையா இருக்கிற ஷீட்ல வந்து சால்வ் பண்ணுவாராம். அந்த வந்திருக்கிற ஆன்சரை வந்து நோட் புக்ல வந்து எழுதி வச்சுப்பாராம். ஒரு லூஸ் பேப்பர்லயோ ஒன்னொன்னா இருக்கிற பேப்பரோ இல்லாட்டி ஸ்லேட்ல இந்த பல்பத்தை வச்சு எழுதியிருக்காரு. அதுல வர பதில வந்து நோட் புக்ல வந்து குறிச்சு வச்சிருந்திருக்கு. பிஃபோர் ஹி வெண்ட் அப்ராட் ஹி ஹேட் ஃபில்ட் 3 notebooks which later became famous as Ramanujan's frayed notebooks. அந்த அவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 3 நோட்புக் வந்து நிரப்பி எழுதி வச்சுட்டாரு பதில்கள் எல்லாத்தையும். அது கால நாளடைவுல அது என்ன ஆகுது, ஃபேமஸா எப்படி சொல்லப்படுறதுன்னா ராமானுஜன்ஸ் ஃப்ரேட் நோட்புக்ஸ் அப்படின்னு கூப்பிடப்படுறது. Although Ramanujan secured a first class in mathematics in matriculation examination and was awarded the Subramanian scholarship, he failed twice in his first year arts examination in college as he neglected other subjects such as history, English, physiology. ராமானுஜம் வந்து கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் போர்டில் இந்த எக்ஸாம் போது ஃபர்ஸ்ட் வர, அப்புறம் சுப்பிரமணியன் ஸ்காலர்ஷிப், இந்த ஸ்காலர்ஷிப்பும் அவருக்கு கிடைக்கிறது. ஆனா காலேஜ் சேர்ந்த உடனே என்ன ஆயிடுது, மேக்ஸை மட்டுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்ற, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் கோட்டை விடுறதுனால அதுல எல்லாத்தையும் ஃபெயில் ஆயிடுறார். ஹிஸ்டரி, இங்கிலீஷ், பிசியாலஜி இதுல எல்லாத்தையுமே வந்து அவர் ஃபெயிலாக போயிடுறார். திஸ் டிசப்பாயிண்டட் இஸ் ஃபாதர். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெரும் ஏமாற்றம் வரும், ரொம்ப குழப்பத்தையும் ஒரு சோகத்தையும் வந்து அவருக்கு கொடுக்கறது. When he found the boy always scribbling numbers and not doing much else, he thought Ramanujam had gone mad. இந்த பையன் வந்து வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான், எப்ப பாரு நம்பர் வச்சே கிறுக்கிட்டே இருக்கான், பைத்தியமாவே ஆயிட்டான் போல இருக்கு ராமானுஜன் அப்படின்லாம் எண்ணம் தோன்றுது அவர் அப்பாவுக்கு. ராமானுஜன் began to look for a job. ஒரு வேலை தேட ஆரம்பிக்கிறார். He had to find money not only for food but for papers as well as to do his calculation. வேலை வந்து சாப்பாடுக்காக மட்டும் அவர் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல, பேப்பர் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அதுல வந்து தானே அப்படி கிடைச்சாதானே கால்குலேஷன்லாம் பண்ண முடியும். He needed about 2000 sheets of papers every month. ஒவ்வொரு மாசமே 2000 பேப்பர் தேவைப்பட்டதாம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
நம்மள்ட்ட நிறைய பேர்ட்ட புக்குகள்லாம் எழுதாமலே நம்ம வச்சிருப்போம். ஆனா அவர்ட்ட வந்து 2000 ஷீட்டே வந்து போரல. He started needing, he needed about 2000 sheets of paper every month. கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஷீட் வந்து அவருக்கு தேவைப்பட்டது. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கும், எழுதுறதுக்கும். ராமானுஜன் started using even scraps of papers he found lying on the streets. தெரு ஓரத்துல இல்லாட்டி ரோட்ல நடக்கிறதெல்லாம் இத்தினோண்டு துண்டு சீட்டு மாதிரி கிடைக்கிறது அப்படின்னா அதுல கூட எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுல கூட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றாரு. Sometimes he used a red pen to write over what was written in blue ink on piece of paper he had picked up. சில வாட்டி என்ன ஆகும்னா பேப்பரே நிரம்பி போயிருக்கும், நீல பேனால எழுதியிருந்திருப்பாரு. அதே பேப்பர்ல வந்து எழுதணும் அப்படிங்கிறதுனால ரெட் பேனால வந்து எழுதுறாராம். 1 minute, excuse me. I'm sorry. நீல பேனால ஒரு துண்டு சீட்டுல வந்து எழுதியிருந்தாலுமே அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேப்பர் இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருக்க அப்படின்னா சேப்பு இங்கு உள்ள பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர் ரைட் பண்ணிருக்கு. திருப்பி வேற பேப்பர் இல்ல இல்லையா? Unkempt and uncouth, he would visit offices showing everyone his frayed notebooks and telling them that he knew mathematics and could do a clerical job. இதை எடுத்துனே வந்து ஆபீஸ்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காரு. அன்கெம்ட் அப்படின்னா தலையெல்லாம் அப்படியே வாரிக்காம அப்படியே சீவிக்காம போறதுதான் அன்கெம்ட். அண்ட் அன்கவுத் அப்படின்னா ஒரு வித்தியாசமா விகாரமா நடந்துக்கிறது. அதுக்குதான் வந்து அன்கவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையெல்லாம் சீவிக்கல, ஒரு மாதிரி ஒரு டீசெண்டா எப்படி நடந்துக்கணுமோ அப்படி இல்லாம ஒரு விகாரமா நடந்துக்கிறது. தட் இஸ் கால்ட் அன்கவுத். ஹி வுட் விசிட் ஆஃபீஸஸ், நிறைய ஆஃபீஸுகள்லாம் ஏறி இறங்கியிருக்காரு. ஷோயிங் எவ்ரி ஒன் ஹிஸ் ஃப்ரேட் நோட் புக்ஸ், அவருடைய புத்தகங்கள்லாம் காமிச்சு நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன், எப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் அவர் காமிச்சிருக்காரு. என்னால் வந்து வேலை செய்ய முடியும். ஹி நியூ மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் குட் டூ அ கிளரிக்கல் ஜாப். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, எனக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லா தெரியும், கிளரிக்கல் ஜாப் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. But no one could understand what was written in the notebooks and his applications for jobs were turned down. யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல அவர் என்ன எழுதியிருக்காரு அந்த பேப்பர்லயா இருக்கட்டும், நோட் புக்லயா இருக்கட்டும். எல்லா அப்ளிகேஷன், வேலைக்கான அப்ளிகேஷன் எல்லாம் அப்ளை பண்ணது எல்லாத்தையுமே எல்லாருமே மறுத்துட்டாங்க. ஒருத்தருமே வந்து பாசிட்டிவா ஒண்ணுமே சொல்ல, நான் சேர்த்துக்கிறேன் இங்க வந்து வேலை செய்யுங்கன்னு யாருமே சொல்லல. யாருமே வந்து பார்க்க போன இடத்துலலாம் உனக்குலாம் வேலை இல்லை போ, அவர் அவங்க ஒருத்தவங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியல அவர் என்ன எழுதியிருக்காரு அவர் நோட் புக்லன்னு. லக்கிலி ஃபார் ஹிம் ஹி அட் லாஸ்ட் ஃபவுண்ட் சம்ஒன் ஹூ வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை ஹிஸ் நோட் புக்ஸ். கடைசியில ஒருத்தரை கண்டுபிடிச்சிடுறாரு. அவருடைய நோட் புக்கை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும், எப்பா இப்படிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு தோன்றுது. அது யாரு அப்படின்னா, he was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujam a clerical job on a monthly salary of 25. அவர் வந்து மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்ல வந்து டைரக்டரா இருக்காரு. ராமானுஜம்க்கு வந்து ஒரு கிளரிக்கல் ஜாப் கொடுக்குறாரு. மாச சம்பளம் வந்து 25 ரூபா. இப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இந்த சம்பளத்துக்கு நம்மளால, இந்த பணத்துக்கு வந்து நம்மளால ஒரு வெளியில போனா ஒரு சாப்பாடு கூட நம்மளால வாங்க முடியாது. அப்படி இருக்கு. ஆனா அன்னைக்கு தேதியில அவருக்கு அந்த சம்பளத்துல தான் அவருக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. Later some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujam with a research fellowship. மற்ற ஆசிரியர்கள் இன்னும் அந்த படிப்புல ஆர்வமுடைய எஜுகேஷனிஸ்ட் interested in mathematics initiated a move to provide Ramanujam with a research fellowship. அவருக்கு அதை கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாம் முன் வராங்க. On May 1, 1913, the University of Madras granted him a fellowship of 75 a month, rupees 75 a month, though he had no qualifying degree. அவருக்கு வந்து பெருசா ஒரு டிகிரி இல்லாட்டியுமே
யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து அவருக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஃபெலோஷிப் இது குடுக்குறாங்க. ரூ. 75 மாதம் மாதம் குடுக்குறா போல அவருக்கு அமையுது. Few months later, Ramanujan had sent a letter to the great mathematician G.H. Hardy of Cambridge University, in which he set out 120 theorems and formulae. ஒரு சில மாதங்கள் கழிச்சு என்ன பண்றாரு, ராமானுஜம் வந்து ஒரு அஹ், சிறந்த ஒரு கணித மேதை ஆன ஜிஹெச் ஹார்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து வேலை செஞ்சுன்னு வராரு. அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 120 தியரமும் ஃபார்முலையும் அனுப்பி விடுறாரு. அமங் தெம் வாஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் ரீமேன் சீரீஸ், a topic in the definite integral of calculus. இந்த கால்குலஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த இவர் எழுதின ஒண்ணு. Among them was the most known Riemann series. But Ramanujam was ignorant of the work of the German mathematician George F. Riemann, who had earlier arrived at the series, a rare achievement. Also included was Ramanujan's conjecture about the kind of equations called modular. Pierre Deligne subsequently proved this conjecture to be correct. An opinion or conclusion formed on the basis of incomplete information. போதுமான அளவு நம்மள்ட்ட இன்ஃபர்மேஷன் தகவல் இல்லை, ஆனா ஒரு முடிவுக்கு வருது. ஒரு முடிவுக்கு எப்படி வந்திருக்காங்க, போதுமான தகவல் இல்லாமலே ஒரு முடிவுக்கு வர்றது தான் வந்து கான்ஜெக்சர், ஒரு யுக்தியின்படி. அதுக்குதான் கான்ஜெக்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆல்சோ இன்க்ளூடட் வாஸ் ராமானுஜன் கான்ஜெக்சர் அபவுட் த கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கால்ட் மாடுலார். Pierre Deligne subsequently proved this conjecture to be correct. அவர் வந்து இது சரிதான் அப்படிங்கிறது போல நிரூபிக்கவும் செய்கிறார். It did not take long for Hardy and his colleague J.E. Littlewood to realize that they had discovered a rare mathematical genius. அங்க வந்து ரொம்ப நாள் ஆகல, ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தோன்றுறது. They made arrangements for Ramanujan's passage and stay at Cambridge University. அவங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றாங்க, ராமானுஜன் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில தங்கறதுக்காக. On March 17, 1914, he sailed for Britain. கப்பல் மூலியமா அவர் வந்து பிரிட்டன் நாட்டுக்கு வந்து போறார். ராமானுஜன் found himself a stranger at Cambridge. தன்னைத்தானே வந்து ஒரு முன்பின் தெரியாத நபரா அவர் பார்த்துக்கிறார். The cold was hard to bear and being a vegetarian, he had to cook his own food. குளிர் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது, பொறுத்துக்கவே முடியல. அதுவும் அவர் வந்து சைவ உணவு சாப்பிட்றவரா, அவரே உணவு வந்து தயாரிச்சுக்கிறதாகவும் செஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துருக்கு. However, he continued his research in mathematics with determination. பெரும் ஆர்வத்தோட அவர் வந்து அந்த கணிதத்துல வந்து ரிசர்ச் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்றாரு. In the company of Hardy and Littlewood, he could forget much of the hardship he had to endure. இந்த லிட்டில்வுட்டும் ஹார்டியும் அவர் கூட இருக்கிறதுனால அவருக்கு இருந்த கஷ்டம்லாம் அவருக்கு வந்து மறந்து போயிடுது. He could forget, அவரால் மறக்க முடிஞ்சுது. In Ramanujan, Hardy found an unsystematic mathematician similar to one who knows the Pythagoras theorem but does not know what a congruent triangle means. ராமானுஜமுக்குள்ளேயே ஹார்டி வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அன்சிஸ்டமேட்டிக் ஒரு விஷயம் வந்து ஒரு விதமா நடக்குதுன்னா அது சிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே அன்சிஸ்டமேட்டிக், அவரை அன்சிஸ்டமேட்டிக் மேத்தமேட்டிஷியனாகவும் அவர் பார்க்குறார். ஏன் அப்படின்னா பைத்தாகரஸ் தியரம் வந்து தெரிஞ்ச ஒரு நபரால காங்குரண்ட் ட்ரையாங்கிள்னா என்னங்கிறது அவருக்கு தெரியல, புரியவும் செய்யல. Several discrepancies in his research could be attributed to his lack of formal education. Discrepancy அப்படின்னா முரண்பாடுகள். Several discrepancies in his research could be attributed to his lack of formal education. ராமானுஜம் played with numbers as a child would play with a toy. ராமானுஜம் வந்து நம்பர்கள், இந்த எண்கள் வச்சு விளையாட செஞ்சாராம். எப்படி ஒரு குழந்தை வந்து பொம்மையை வச்சு விளையாடுமோ, இந்த நம்பரை வச்சு அவர் விளையாடி இருக்காரு. இப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணா இந்த தியரம் வரும், இது நம்ம எழுதிக்கலாம், இதேதான் அவருக்கு யோஜனையாவே இருந்திருக்கு. இப்போ it was sheer genius that I'm sorry it was sheer genius that led him to mathematical truths. The task of proving them so important in science, he left it to lesser mortals.
Ramanujam was elected Fellow of Royal Society on February 28, 1918. அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க Fellow of Royal Society. He was the youngest Indian to receive the distinguished fellowship. அவர் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு சின்ன பையன். அவர் தான் இந்திய நாட்டினுடைய சின்ன பையன் இந்த ஃபெலோஷிப் கிடைக்கிறது. அதுவும் ஒரு டிஸ்டிங்விஷ்ட் அப்படின்னா புகழ்பெற்ற ஒரு சிறந்த ஃபெலோஷிப் கிடைக்கிற ஒரு இந்திய பையனா அவர் இருந்திருக்கார். இந்த இளம் வயதுல இந்த ஃபெலோஷிப் வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். In October that year, he became the first Indian to be elected Fellow of Trinity College, Cambridge. His achievements at Cambridge include the Hardy Ramanujan Littlewood Circle method in number theory, Roger Ramanujan's identities in partition of integers, a long list of highest composite numbers, besides work on number theory and the algebra of inequalities. அவருடைய சாதனைகள்லாம் என்னெல்லாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அவர் ஃபெலோஷிப் அவர் கிடைச்ச போது என்னெல்லாம்ங்கிறது இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. In algebra, his work on continued fractions is considered to be equal in importance to that of great mathematics like Leonhard Euler and Jacobi. While Ramanujan continued his research work, tuberculosis, then an incurable disease, was devouring him. ராமானுஜம் வந்து அந்த ரிசர்ச் செயல்ல வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து என்ன ஆகுது, அவருக்கு டிபி வருது. டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிபி நோய் வந்து குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. அவரை வந்து அப்படியே it is devouring him, டிஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங், விழுங்குகிறது. அவர் வந்து உடம்ப வந்து அப்படியே வாங்கிட்டே இருக்கு. அந்த உடம்பால அவர் வந்து பாதிக்கப்படுறார். உடம்பு உருகிட்டே போயிட்டே இருக்கு. Ramanujan was sent back to India, and when he disembarked, his friends found him pale, exhausted and emaciated. ராமானுஜன் வந்து திருப்பி இந்திய நாட்டுக்கு வந்து அனுப்பப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, when he disembarked, இந்த கப்பல்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம், அந்த பயணத்துக்கு அப்புறம், to leave a ship aircraft after a journey, that is called as disembark. அந்த இறங்கினதுக்கு அப்புறம் his friends found him pale, ரொம்ப சோகமா, exhausted, ஒரு தெம்பே இல்லாம இருக்கிறது, emaciated, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ரொம்ப இழைச்சு போய், ஏன்னா இந்த டிபி நோய் வந்துடுறதுனாலே உடம்பு உலுக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்திய நாட்டுக்கும் அனுப்பப்படுறாரா, உடம்பெல்லாம் வந்து சின்னூண்டா போயிடுறது, ஒல்லியா போயிடுறது, சோர்வா ஓச்செல்லாம் தெரியப்படுறது அவரை பார்த்தாலே. he continued to play with numbers even on his deathbed. அவருடைய டெத் பெட்ல இருக்கா, இறந்து போறோங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே அப்பயும் வந்து அவர் வந்து விடலை. இந்த எண்களை வச்சுதான் விளையாடுறாரு, நம்பரை வச்சு விளையாடுறாரு, அங்கேயும் மேக்ஸ் போடுறாரு அப்படின்னு சொல்ல வராங்க. Besides being a mathematician, Ramanujan was an astrologer of repute and good speaker. நல்ல ஒரு பேச்சாளராகவும் இருந்திருக்காரு, நல்ல ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச நபராகவும் இருந்திருக்காரு. He used to give lectures on subjects like God, Zero, Infinity. நிறைய லெக்சர்கள் கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுளை பற்றியா இருக்கட்டும், இந்த பூஜ்ஜியம், இன்ஃபினிட்டினா முடிவற்ற. நம்ம மேக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுன்னு வருவீங்க, ஐ கெஸ் யூ பி நோயிங் இட். அதை பற்றி நிறைய வந்து உரையாடல் வந்து கொடுத்துருக்காரு. ஹி ஹாஸ் கிவன் லாட் ஆஃப் லெக்சர்ஸ் ஆன் இட். ஸோ இதுதான் இந்த பாடம், ஸ்ரீனிவாச ராமானுஜம், பயோகிராஃபி அபவுட் ராமானுஜம். அவரை பற்றின ஒரு பயோகிராஃபி தான் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். So this is the prose from zero to infinity. பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம். இந்த பாடம் சம்பந்தமா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு சிறந்த கணித மேதை, இந்திய நாட்டினுடைய கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம்.
ஓகே, நான் இன்னைக்கு கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.